ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த ஏற்காடு ட்ரிப் வந்து நாங்கள் போன வாரமே போயிட்டோம். எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிது எடிட் பண்ண. ப்ளஸ் என் தொண்டையும் இப்போ தான் ரெடி ஆச்சு. போயிட்டு வந்ததுலேருந்து செம்ம கோல்டு எனக்கு. நாங்கள் வந்து ஃப்ரைடே நைட்டே வந்து இந்த ரூமில் போய் செக்இன் ஆகிட்டோம். ரெசார்ட் பேர் வந்து ஒன்எஸ் ரெசார்ட். இது வந்து 4 பெட் இருக்கும், டபுள் டெக்கர் பெட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பர் நைட் 5K ஆச்சு. நாங்கள் டோட்டலாக வந்து 7 அடல்ட்ஸ் போனோம். ஸோ அதனால் இது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நைட்டு ரூமும் தேட முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இதிலே செக்இன் ஆகிட்டோம். ரூம் வந்து 4 பெட் இருந்தாலும் ஸ்பேஷியஸாக இல்லை, பட் 2 ரெஸ்ட் ரூம் இருந்தது. ரூம் க்ளீனாக இல்லை, ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். யூஸ்வலாக போகிற லேக்கு, லேடிஸ் சீட்டு, ஜென்ட்ஸ் சீட்டு, ஃப்ளவர் ஷோ இதெல்லாமே வேண்டாம். ஏதாவது புதுசாக போகலான்ட்டு பிளான் வச்சுருந்தோம். இந்த வாட்டி நாங்களும் என் சித்தி ஃபேமிலியும் சேர்ந்தா போனோம். செம்ம ஃபன் பண்ணோம் எல்லோரும் சேர்ந்துட்டு. ஏற்காடில் இந்த கடை ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். பெருசாக தனியாக இங்கே வந்து ஹோட்டல்ஸில் அவ்வளோ நல்லா இருக்காது. 1-2 இருக்கும், நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு செமையான ஸ்பாட்டில் போய் காஃபி குடிக்க போகிறோம். அதுக்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் வந்து அசம்பூர் சவுக்கு தோப்பு. இது ப்ராப்பராக ஒரு டூரிஸ்ட் பிளேஸாலாம் எனக்கு தெரியல, பட் சீனரி நல்லாயிருக்கும். இங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. சூப்பரான ஒரு பிளேஸு. கரெக்டாக இந்த ஸ்பாட்டில் இந்த அக்கா டீ கடை வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. அவங்க ஒரு முட்டை போண்டா போட்டு கொடுத்தாங்க. காஃபி எல்லாமே யம்மியாக இருந்தது. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இவங்க கடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த அக்கா வந்து எங்களை இது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல சொன்னாங்க. அசம்பூர் சவுக்கு தொப்பு வந்தால் என் டீ கடைக்கு வந்து வர சொல்லுமா அப்படின்ட்டு. நாங்கள் நெக்ஸ்ட்டு மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட்டுக்கு போனோம். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் போனோம். கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது, ஓகேவாக இருந்தது. நின்று நம்ம ஒரு நல்ல வியூ பாயிண்ட் பார்க்கலாம். யாரெல்லாம் அந்த நாய்க்குட்டியை நோட் பண்ணிங்க, அசரவே இல்லை அது. இந்த வியூ பாயிண்ட் இப்படி போனாலும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு போனோம். ஸோ அதுக்கு முன்னாடி வழியிலலாம் இந்த ஆரஞ்சு மரம் நிறைய இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. நாங்கள் நின்று பார்க்குறத பார்த்துட்டு அந்த எஸ்டேட் ஓனர் வந்து பறிச்சுக்க சொன்னார். அப்பாவும் போய் பறிச்சு கொடுத்தாரு. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கொய்யாக்கா மாதிரி ஆரஞ்சு பறித்து சாப்பிட்றது. டேஸ்ட்டும் இனிப்பாக நல்லா சூப்பராக இருந்தது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய நர்சரிஸ் எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போனோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் அந்த நல்லூர் வாட்டர் ஃபால்ஸ். ஏற்காடு பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஸ்பாட், அது நல்ல ஸ்பாட்டுன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் வேடிக்கை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே ஸ்பாட்டு தான். நாங்கள் ஃப்ரைடே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும்னு நினச்சோம், பட் லேட் ஆயிடுச்சு. இந்த ட்ரிப் வந்து டோட்டலாக 2 days, சாட்டர்டே அண்ட் சண்டே. நிறைய பிளேசஸ் பார்த்தோம். அது ஒரே வீடியோவில் போட முடியாது. ஸோ நான் வந்து 2-3 வீடியோவாக போடுறேன். ஃபைனலாக நல்லூர் வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். இந்த ஸ்பாட் பாருங்களேன், செம சினிமேட்டிக்காக இருக்குல்ல. சூப்பராக இருந்துச்சு இந்த வாட்டர் ஃபால்ஸ் சீனரியாக. கார் வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தூரம் வந்து நடந்து தான் போகணும். இன்னும் அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் இல்லை, சேஃப்டியாக இல்லை. கொஞ்சம் பெரியவங்களாம் வந்து பார்த்து தான் வரணும். ஏன்னா இது கொஞ்சம் டேஞ்சரஸாக தான் இருக்குது. பார்த்து நடந்து போகணும், இல்லை விழுந்துருவோம் அந்த பக்கம். இவ்வளோ அழகான ஸ்பாட்டுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணால் நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. பாருங்கள், இதுதான் அந்த ஸ்பாட்டு. சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஸ்பாட் இது. ஆக்சுவலி இதோட ஹிடன் ஸ்பாட் தான் நினைக்கிறேன். பெருசாக வந்து ஏற்காடுனா இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இங்கே என்ட்ரி டிக்கெட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஈவினிங் மேலே போனீங்கன்னா என்ட்ரியே இல்லை. உங்கள் கூட குழந்தைங்க இல்லை பெரியவங்கலாம் இருந்தாங்கன்னா பெட்டர் இந்த பிளேஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நான் போனப்பவே வந்து ஒருத்தர் வலிக்கு விழுந்துட்டாரு. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணோம். நிறைய பியூட்டிஃபுல் பிளேசஸ் பார்த்தோம். எல்லாம் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.